ஐயா வணக்கங்க ஐயா. கேக்குது. வணக்கம். சரி வரேங்க. ஆ வணக்கங்க ஐயா. ஐயா இப்ப நான் 30 நாள் இதுல கலந்துக்கிறேங்க ஐயா நானு. கலந்துக்கிறேங்க ஐயா. ஒரு நிமிஷம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. ஆ, ஆ. அது நீங்க முதல்ல அந்த ஆலோசனை கட்டணம் செலுத்தி ஒரு 1 மாசம் அத கவனிங்க. சரியா? அதுல வந்து ஆ அதுல எல்லாமே அதுல புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். ஒரு 200 210 வகுப்புக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 வகுப்பாவது கலந்துக்கங்க. சரியா? சரிங்க ஐயா. ஒரு ஆமா. நாளைக்கு. ஆமா. அந்த புத்தகத்த வச்சு பாடம் நடத்துவேன். அப்புறம் சந்தேகம் இருந்துச்சுன்னா, இப்ப ஏதாவது தனிப்பட்ட முறையில ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் பேசுவேன். அது பொதுவான வகுப்பு. அந்த 7 வகுப்பும் பொதுவா நடக்கும். உங்களுக்கு கூடுதலா இப்ப வந்து சரிங்க ஐயா. கூடுதலா உங்களுக்கு இது வந்து விருப்பப்பட்டு நீங்க அந்த மாரி தனிப்பட்ட முறையில ஒரு 10 நிமிஷம் பேசிக்கலாம். அப்பதான் அத புரிஞ்சுக்க முடியும். சரியா? ஏன்னா இது இறுதி சரிங்க. அதாவது இப்ப இறுதி கட்டம். இனிமேல் 25 வருஷமா சொல்லிக் குடுத்தாச்சு. அடுத்தது வந்து மாணவர்களை உருவாக்குகிற வகுப்பு. அதாவது 10 மாசம் அவங்க சொல்றபடி கேட்கறவனா இருந்தா தான் சொல்லித் தருவேன். சரிங்களா? சரிங்க ஐயா. அதுக்கான தகுதியெல்லாம் புரியுதுங்க இருக்கான்னு ஐயா. பார்த்து 10 மாசம் ஆ சொல்றது கேட்கணும். நல்ல முறையா செஞ்சீங்கன்னா சரிங்க. 6 மாசத்திலேயே நிறைவாயிரும். முறையா செஞ்சா 6 மாசத்திலேயே 6 மாதம். ஆமா. அரையும் குறையுமா செஞ்ச அப்புறம் அடுத்தடுத்து நீங்க பணம் கட்டி, கட்டி நீங்க படிச்சுட்டே தான் இருக்கணும். ஓ! சரி, அதே மாரி சரிங்க. அந்த 6 மாசத்துக்கு 10 மாசத்துக்குள்ள ஒரு 4, 5 தடவ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மருத்துவ சோதனை பண்ண சொல்லுவேன். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உடம்பு அந்த ஊழச்சத கரைஞ்சு ரத்தம் சுத்தமாகணும். ஆ சரிங்க ஐயா. ஊழச்சத்த கரையணும். அதாவது ஊழச்சத எப்படி கரைக்கிறதுன்னா, விஞ்ஞான முறையா கரைக்கணும். இந்த முறையில கரைக்கணும். விஞ்ஞான முறையாக பக்கவிளைவு இல்லாமல் இயற்கை முறையில் உடலும், மனமும் ஏத்துக்கொள்ற முறையில கரைக்கணும். சரிங்க ஐயா. அந்த முறை தெரியாதனால தான் 2000 ஆண்டு வீணா போச்சு வாழ்க்கையே. இந்த முறை தெரியாதனால தான் 2000 ஆண்டுகளாக வீணடிச்சாச்சு. புரியுதுங்க ஐயா. எப்ப இது யாருக்கும் தெரியாதனால தான் எந்த யோக மன்றத்துல இப்ப பார்த்தீங்கன்னா, உலகத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மருத்துவத்துக்கு போறாங்க. அங்கேயும் நோய் தீர்த்த பாடில்லை. அப்புறம் இத நம்பி கோயிலுக்கு போறாங்க. அங்கேயும் நோய் தீர்ந்த பாடில்லை. கடைசியில யோக மன்றத்துக்கு போறாங்க. அங்கேயும் நோய் தீர்ந்த பாடில்லை. எந்த யோக ஆமாங்க ஐயா. மன்றத்துக்கு போய் இன்னும் யாரும் நோயிலிருந்து தப்பிச்ச மாரி தெரியல. எந்த பக்தி மார்க்கத்து, கர்ம மார்க்கம் பேசி, ஞான மார்க்கம் பேசி தப்பிச்ச மாரி தெரியல. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கணும் ஆமாங்க. இல்லையா? ம். ஆமாங்க. ஆமாங்க ஐயா. இப்ப நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்றாங்க. அது எல்லாரும் தெரிஞ்சதுதான். இல்லையா? எந்த நாட்டுல எங்கேயாவது ஆமாங்க. விக்குதான்னு பாருங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எங்கேயாவது விக்கிறாங்களா? யாரும் இல்லைங்க ஐயா. விக்கலைங்க ஐயா. எம்பிபிஎஸ் படிச்சா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் வருமா? வராதுங்க ஐயா. ஆங்கிலம் படிச்சா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் வருமா? வாய்ப்பில்லைங்க ஐயா. சரி 6000 மொழி இருக்கு. இந்த 6000 மொழி ஒருத்தர் படிச்சுட்டா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் வருமா? அதுவும் சாத்தியம் இல்லைங்க ஐயா. உணவு முறை ஆஹ் தெரிஞ்சுக்காம. அப்படின்னா இதனால இதுதான் இயற்கை மறைச்சி வச்சிருக்குது. என்ன வச்சிருக்குது இயற்கை? மறைச்சு வச்சிருக்கு. அங்கதான் மாட்டிக்கிட்டாங்க எல்லாருமே. அந்த இயற்கையை மறைச்சி வச்சது எப்படி ஜெர்மனி டாக்டர் அவரு 120 வருஷம் கொண்டு வாழ்ந்தவர். ஜெர்மனி சரிங்க அவர் ஐயா. தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த 2 நூல் எழுதுறாரு. அதாவது சளி குறைந்த உணவு அப்படின்னு ஒண்ணு எழுதுறாரு. அது வந்து சரிங்க ஐயா. ஜெர்மானியர்களுக்கே அது புரியல. அவர் மிகப்பெரிய ஒரு அரசு இராணுவத்துறையில பணிபுரிஞ்சவர் தான். அங்க சேர்ந்து அங்க வந்து தகுதியற்ற உடலாக மாறுது. உங்க உடல வந்து ராணுவத்துக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அவங்கள என்ன பண்றாங்கன்னா, தகுதி நீக்கம் பண்ணி வெளிய அனுப்பிச்சிடுறாங்க. அவர் ஓ! கேட்கிறாரு, சரிங்க ஐயா. "நான் எல்லா வகையான உணவும் தானே சாப்பிடுறேன். எனக்கு எப்படி இந்த நோய் வந்துச்சுன்னு?" கேட்டா, அங்க இருக்கிற அலோபதி மருந்து ஜெர்மனியை சேர்ந்த அலோபதி மருத்துவர்கள் யாருக்கும் பதில் சொல்ல தெரியல. "எல்லாம் தான்யா திங்கிறேன். எனக்கு ஏன் ஆரோக்கியம் வரல?" என்னது? ஓ! புரியுதுங்க ஐயா. எல்லா சாப்பிடுறயும் ஆரோக்கியம் இல்ல. "எல்லாம் தின்னுட்டேன். நீ சொல்ற உணவு இறைச்சி, முட்டை, பால், வெண்ணெய், மாவு, கொழுப்பு, புரதம் எல்லாம் தின்னாச்சு. ஆனா நோய் மட்டும் நீங்கல. எப்படி?" அதுக்கு பதில் தெரியல. அப்புறம் புரியுதுங்க அவர் ஐயா. தானாவே செருப்படி விழுகுது அவருக்கு. நம்ம மரணத்திலிருந்து தப்பிக்கலைன்னு இந்த அறிவே நமக்கு தேவையில்லை. நம்ம நோயிலிருந்து தப்பிக்கணும். நோயற்ற வாழ்வை குறைவிட சொல்லணும். எங்க இருக்குது அப்படின்னு தேடுறாரு. எப்படி நோயற்ற வாழ்வு எங்க சரிங்க. இருக்குது? இப்ப நோயோட வாழ்றதும் அப்ப 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 வந்து பகுத்தறிவு எதுக்கு? அறிவு எதுக்கு? அறிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இயற்கை அறிவு, பகுத்தறிவுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பகுத்தறிவு குடுத்தது இயற்கை தான். வாய் ருசியை குடுத்தது இயற்கை தான். பசியை குடுத்தது இயற்கை தான். அப்புறம் வந்து தொடு உணர்ச்சி, அப்புறம் வந்து நடக்கின்ற முதல்ல தொடு உணர்ச்சி, அப்புறம் நகர்ந்து போற உணர்ச்சி, அப்புறம் வந்து கண்ணால் பார்க்கின்ற உணர்ச்சி, அப்புறம் வாசனை அறிகின்ற உணர்ச்சி, அதுக்கப்புறம் வாய் ருசி சரி. அறிகின்ற உணர்ச்சி. இதெல்லாம் இயற்கை கொடுத்தது.
அப்புறம் சரிங்க ஐயா. பிறக்கிறப்ப தாய்ப்பாலை மட்டும் குடிச்சு பழகுற அந்த பழக்கம். அதற்கப்புறம் வாய் ருசி, அது தாய்ப்பாலை குடிச்சு பழகுறது அசைவத்துல இருந்து வாழ்றது. அதுக்கப்புறம் பிறக்கிறப்ப ஐந்தறிவு தான் நமக்கு. மாட்டுக்கும் ஐந்தறிவு தான், மனுஷ குட்டிக்கும் ஐந்தறிவு தான். இது எந்த வேறுபாடும் கிடையாது. பிறக்கிறப்ப மனிதனுக்கு ஐந்தறிவு தான். அதற்கப்புறம் தான் ஆறாம் அறிவு வளர்கிறது. சரி. சரிங்க. ஆடுக்கெல்லாம் பெருசா எல்லாம், ஆடெல்லாம் எந்திரிச்சு ஓடிடுது. ஆட்டுக்கு இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டிக்கு இருக்கிற பலம் கூட மனித குட்டிக்கு கிடையாது. சரி, இப்படியே போறான். இப்படியே போகும்போது அவனுக்கு அப்ப பகுத்தறிவுனா என்ன? அந்த கேள்வி வருது. அப்பதான் ஒரு பகுத்தறிவை பயன்படுத்தி கேள்வி கேட்கிறாரு. எதனால நமக்கு இந்த நோய் வருதுன்னு பார்த்தா, நம்ம வயிற்றுல சுரக்கிற கொடிய நோய் பார்த்தா இந்த பசிங்கிறது ஒரு கொடிய நோய். அதை வந்து சித்தர்கள் கண்டுபிடிச்சது தான். அதைத்தான் சித்த மருத்துவத்துக்கு அடையாளமாக என்ன வச்சாங்கன்னா, வலி, அழல், ஐயம், வாத, பித்தம், கபம், இது வந்து சுரந்தாலே நோய் வரும்னு எழுதி வச்சாங்க. இந்த வயிற்றுல இந்த நோய் சுரந்தாலே மரணம் நிச்சயம்னு எழுதி வச்சாங்க. இதை வந்து ஓ! என்ன அப்படிங்களா? வியாபாரிகள் பசி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, தப்பு தப்பா பொருள் சொல்லிட்டு அந்த வயிற்றுல சுரக்கிற அந்த வாதம்ங்கிற கொடிய நீரோ, பித்தம்ங்கிற அந்த கொடிய நீரோ, சளிங்கிற கொடிய நீரை வந்து ஓரளவுக்கு இருந்தா இருந்துட்டு போட்டு அப்படிங்கிற மாதிரி தப்பா எழுதிட்டாங்க. என்னது? ஓ! ஓரளவுக்கு இருந்தா இருந்துட்டு போட்டுன்ற மாரி. சரி. அப்ப என்ன அர்த்தம்? அது அது நெருப்பு வந்து தலையில இருந்தா இருந்துட்டு போட்டுக்கிற மாதிரி. ஆமாங்க ஐயா. ஏன் புரியுதுங்க ஐயா. சிறு சிறு நெருப்பு இருந்தாவே ஒரு சிறு நெருப்பு போரும். பெரிய வைக்கப்புல் போருக்கு, பெரிய வைக்கப்புல் போருக்கு ஒரு சிறு நெருப்பு இருந்தா போதும். ஆமாங்க ஐயா. அந்த சிறு நெருப்பு என்ன ஆகும் வைக்கப்போல? மொத்தமும் காலி பண்ணிருங்க ஐயா. ஆனா அது இருக்கலாம்னு எழுதிட்டாங்க. இது எப்படி பிறகு முட்டாள்தனம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2000 ஆண்டாச்சு. ஓ! அப்படியே நெருப்பே புரியுது. இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். நெருப்பே. இருக்கக்கூடாது. அதைத்தான் திருவள்ளுவர் வந்து 942வது குறளை எழுதி வச்சதே, பரிமேல் அழகர் என்கிற ஒரு 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 புலவர், மிகப்பெரிய தலைசிறந்த புலவர் தான். ஆனால் அவர் என்ன, அந்த தலைசிறந்த புலவர் வந்து சில சில குறளுக்கு வந்து ஆழ்ந்த நோக்கம் மறந்த காரணத்தினால, ஆழ்ந்த நோக்கம் ரொம்ப டீப் சயின்ஸ், அதாவது ஆராய்ச்சி நோக்கம் இல்லாம மேலெழுந்து வாரியாக சரிங்க. தவற எழுதின காரணம் காட்டி மொத்த தமிழர்களும் முட்டாளாயிட்டாங்க. சரிங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது அப்படியே இருக்கட்டும். இது சரிங்க. வந்து ஜெர்மனி டாக்டர், அவர் வந்து அர்னால்டு கிரிட்டன் பேர். அவர் தான் வந்து என்ன பண்ணாருன்னா, அவரு ஜெர்மனியில் பிறந்தார். அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அந்த யோகிகள், இப்ப இந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கிற யோகிகள், இவங்கள யார் இவங்க? எப்படி இவங்க இப்படி இருக்காங்க? எப்படி வந்து நடந்து போறாங்க? அப்பெல்லாம் வந்து பாத யாத்திரை போவாங்க இல்லையா? ம். ஆமாங்க ஐயா. ஆமா. எப்படி இவங்கலாம் நடந்து போறாங்க? 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் பாத யாத்திரை போறாங்களே! அப்ப அவங்க இளைச்சிருக்கிறாங்க. கோயிலுக்கெல்லாம் போறாங்க, இளைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த நோயும் வர்றது இல்லையே! என்ன காரணம்? ஒரு கோயில் இருந்து இன்னொரு கோயிலுக்கு நடந்து போறாங்க. இடையில பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு. இளைச்சிருக்கிறாங்க. கையில வச்சுக்கிறாங்க. ஒரு தண்ணி மாரி, பாட்டில் மாரி வச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான். அந்த கோயிலுக்கு போறாங்க. போய் சேர்றப்ப இரவு நேரம் ஆயிரும். அங்க ஏதாவது பஞ்சாமிர்தம் மாரி ஏதோ ஒண்ணு குடுப்பாங்க. ஒரு நக்கிக்குவான். நான் சொல்றது எல்லாம் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்பல்லாம் இந்த உணவு கலாச்சாரம், புரியுதுங்க. இந்த உணவு திருவிழா ஒண்ணும் கிடையாது. சரியா? ஆமாங்க ஐயா. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோயில்லயும் இந்த மாரி எந்த கோயிலும் ஹோட்டல் கடை கிடையாது. இப்ப கோயிலே ஹோட்டல் கடையா மாறிடுது. எல்லா கோயில்களும் என்னவா மாறிடுது? ஹோட்டல் கடையா மாறிடுச்சுங்க ஐயா. அப்புறம் அந்த நாசமா போச்சுன்னு தானே அர்த்தம். ம். ஆமாங்க ஐயா. இதை தப்பு பண்ணிட்டாங்க. எல்லா அரசியலும் தப்பு பண்ணி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவரு சிந்திக்கிறாரு. அப்புறம் தான் தெரியுது. அப்ப இயற்கை உணவு போய் இவரே சிந்திக்கிறாரு. அப்ப வந்து தான், ஓ! இது உணவு பழக்கமே தப்பு. நம்ம பிறவியிலே வந்து நம்ம வந்து இந்த வயித்துல ஏதோ நடக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, பழ ரசம் அவர் நாட்டுல திராட்சை பழம் நிறைய விக்குது. அந்த திராட்சை பழத்தை சாப்பிட்டு பார்க்கலாம்னு முடிவு பண்ணி தான், நம்ம ஏதாவது நம்ம இயற்கையில ஏதாவது நம்ம சாதாரண உணவு, செயற்கை உணவு வீட்டுல சமைச்சு கொடுக்கறது, அம்மா அப்பா சாப்பிடுறது, இறைச்சி, மீன் எல்லாம் ஆமாங்க. சாப்பிடுறது, பன்றிக்கறி சாப்பிடுறது, இதெல்லாம் விட்டு போட்டு மனிதன் இயற்கையாகவே இருக்கிறான். அப்ப நமக்கு இயற்கையாக இருக்கிறது பழம் சிறந்ததா அப்படின்னு, இப்ப இயற்கைங்கிறது பழம்ங்கிறது எதுவுமே தேவையில்லை. அப்படியே சாப்பிட்டு பார்க்கலன்னு திராட்சை தோட்டத்தில் இருக்கிற திராட்சை பழத்தை கூலிக்கு பதிலாக திராட்சை பழத்தை வாங்கி சாப்பிட்டு ஒரு மாசத்துல அவர் கடுமையான நோயிலிருந்து விடுதலை பெறார். ஓ! புரியுதுங்க ஐயா. அப்ப இந்த பழரசத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு என்னடா சம்மந்தம் பார்க்கும்போது தான் தெரியுது. இந்த பழரசம் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து மாறுபட்ட உணவாக இருக்கிறது. இது வந்து உள்ள இருக்கிற சளிலாம் வெளியே போகுது. சளி கட்டி கட்டியா வாயிலிருந்து மலத்தல் வழியாக, சிறுநீர் வழியாக இதெல்லாம் வெளிய போறத பார்க்கிறாரு. சரிங்க ஐயா. ஓ! அப்ப இது சளியெல்லாம் வெளிய போய் இப்ப சளி தான் மரணத்துக்கு காரணமாட்ட தெரியுதுன்னு கண்டுபிடிக்கிறார். ஓ! இங்க சித்தர்கள் சொல்றது ஒத்து போகுது. அதாவது வாத, பித்தம், கபம்னு சொல்றாங்க இல்லையா?
ஆமாங்க ஐயா. கபம்னாலும் ஒண்ணுதான், சளினாலும் ஒண்ணுதான். அதுக்கு பேர் ஆங்கிலத்துல மூக்கஸ்ம்பாங்க. MUCUS மூக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. ம். சரிங்க ஐயா. ஆக அப்ப சளிதான் மரணத்துக்கு காரணம்னு முடிவு பண்றாரு. அப்படின்னா இது வந்து ஓஹோ! சளி அப்புறம் பார்த்தீங்கன்னா, படபட இந்த உடம்புல இருக்கிற அழுகி போன சதையெல்லாம் இளக்கிது. சரிங்க ஐயா. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பழரசம் சாப்பிட்டு சாப்பிட்டு சுத்தமாகறப்ப அவரு சிறுநீர் வழியாக மலத்தின் வழியா போகின்ற கூட இந்த சிறுநீர் நிறம் மாறி தூய நிறமா மாறிடுது. இப்ப மொத்தம் ஆரம்பத்துல கடுமையான கருப்பாகவும், கடுமையான துர்வாடையோடு போனக்கூடிய அந்த சிறுநீரானது, அந்த மலமானது நாற்றமற்ற நிலைக்கு மாறிடுது. ஓ! சரிங்க. இதெல்லாம் சில மாதங்கள்ல அவருக்கு நடந்துருச்சு. சில மாதங்கள்லயே நடந்துருச்சுங்க. அப்புறம் அப்புறம் தான் தெரிஞ்சது. சரி நம்ம உணவு பழக்கம் தான் காரணமா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு எழுதுறாரு. அவர் கண்டுபிடிச்சு எழுதுனதுதான் இதெல்லாம் வந்து எழுதி 120 ஆண்டு ஆச்சு. இப்ப நம்ம திருவள்ளுவர் எழுதிட்டு போய் 2000 ஆண்டு ஆச்சு. இவர் எழுதிட்டு போய் 100 ஆண்டுகள், 120 ஆண்டுகள் ஆச்சு. இவர் 1866ல பிறந்து 1920ல சரி. ஒரு விபத்துல ஏதோ ஒரு இடத்துல இறக்குறாரு. அவ்வளவுதான். அவர் வாழ்ந்தது ஒரு 52 வருஷம் தான். ஆனால் அவரு சரிங்க. ஜெர்மனில அவரு சொல்றாரு, ஜெர்மனி மக்கள் யாரும் ஏத்துக்கிற மாரி அறிவில் சிறந்தவர்களாக அங்க இல்ல. இவருடைய அறிவை ஏத்துக்கிற அளவுக்கு ஜெர்மனிக்கு அறிவே இல்லை. அதுக்கு பிறகு ஓ! அவர் அமெரிக்கா போறாரு. புரியுதுங்க. அமெரிக்கா போய் இந்த கல்விய பறக்கிறாரு. அதாவது பிறந்த இடத்துல அவர் யாரும் ஏத்துக்கல. அமெரிக்கால ஏத்துக்கிறாங்க. ஓ! புரியுதுங்க ஐயா. அப்ப அந்த இயற்கை உணவுகளை பத்தி இன்னைக்கும் அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 1,00,00,000 பேராவது இந்த மூக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம். அதாவது ஜெர்மன் டாக்டர் ஆர்னால்ட் டெக்லர்ட்டனுடைய தியரி தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. குறைஞ்சபட்சம் 1,00,00,000 பேத்துக்காவது தெரியும். ஓ! அதான் அந்த புத்தகம் ஒண்ணு வாங்கியிருக்கேங்க ஐயா. கிடைச்சிருக்குங்க என் கை கிடைச்சிருக்குங்க, வச்சிருக்குங்க. ஆமாமாமா. அத வந்து எழுதி வந்து 120 ஆண்டுகள் மேல ஆச்சு. ஓ! சரிங்க ஐயா. ஆனா இத வந்து யார் ஆராய்ச்சி பண்ணல? பிறந்த நாட்டுக்காரன் ஜெர்மனிக்காரன் இத ஆராய்ச்சி பண்ணவே இல்ல. அதனால ஓ! ஜெர்மனிக்கு சரிங்க ஐயா. சாபக்கேடு. ஜெர்மனிக்கு சாபக்கேடுங்க. ஆமா. இத வந்து அமெரிக்கன் இன்னும் ஆராய்ச்சி பண்ணல. சரிங்க ஐயா. அந்த உணர்ந்தவங்க மட்டும் ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. உணர்ந்தவங்க மட்டும் என்ன பண்ணாங்க? சொந்தமா கடைப்பிடிச்சு நோய் நல்லாக்கிட்டாங்க. ஓ! புரியுதுங்க ஐயா. அப்ப ஏன்னா இது நேரடியாக உணவு பழக்கத்துக்கு எதிராக இருக்குது. நேரடியாக இப்ப இருக்கிற கூத்தடி விபச்சாரிகளுடைய பழக்கத்துக்கு எதிராக இருக்குது. ஆமாங்க ஐயா. உணவுண்ணும் விபச்சாரிகள் சொல்றோம் இல்லையா? ஆமாங்க ஐயா. 3 வேளை உணவு உணவுன்ற விபச்சாரி தான். 3 வேளை உணவு உண்றவன் அதாவது ஆரோக்கியம் இல்லாத உணவை சாப்பிடுகின்ற விபச்சாரி தான். ஆரோக்கியம் இல்லாத உணவுன்னு இருக்குது. ஆரோக்கியம் தருகின்ற உணவுன்னு இருக்கு. சரிங்க. தவறான தவறான பழக்கம் இருக்குது. சரியான பழக்கம். தவறான பழக்கத்துக்கு போனா விபச்சாரின்னு சொல்லிருவாங்க. என்னது? தராவத விசாரிச்சு சொல்லுவாங்க. தவறான தவறான பழக்கத்த. வழக்கத்துக்கு போறவன் விபச்சாரி. விபச்சாரின்னா தவறான வழியில போறவன்னு அர்த்தம். அவ்வளவுதான். புரியுதுங்க ஐயா. வேற ஏதோ கற்பனையெல்லாம் சொல்றாங்களே, அதுவும் காரணமா இருக்கலாம். தவறான உணவை சரிங்க. சாப்பிட்டு தன்னைக்குத்தானே அழிச்சுக்கிறவன், நாற்றமுள்ளவனா மாறுறவன், அவன உடல் நாற்றம், மனம் நாற்றம், வாய் நாற்றம் இதெல்லாம் நாறி போய், கெட்டி போய், அழுகி போய், துடிதுடித்து சாகுறான் பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, அவன் ஊதாரி, எதற்கும் தகுதியற்றவன், அறிவிருந்தும் அவன் கேள்வி கேட்காதவன், அறிவிருந்தும் நல்ல பழக்கத்தை பின்பற்றாதவன், அறிவிருந்தும் நீதி நூல்களை படிக்காதவன், இப்படியெல்லாம் சொல்லலாம். புரியுதுங்க ஐயா. இதெல்லாம் கரெக்ட் பண்ணி தான் அவர் எழுதி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போகும்பொழுது தான் வெங்கடேசனுங்கிற இப்படி இது ஒரு பக்கம் இந்த மூலத்தை வெங்கடேசனுங்கிற ஒரு விஞ்ஞானி படிக்கிறார். இப்ப நம்ம நாட்டை சேர்ந்தவர் அவரு தஞ்சாவூரை சேர்ந்தவர். சரிங்க ஐயா. அவரு கடுமையான நோயாளியா மாறிட்டார். அவர் வந்து வெள்ளைக்காரனுடைய பாடத்திட்டத்தை படிச்சவர் தான். பிஇ சிவில் இன்ஜினியர் கட்டட பொறியாளர் தான். ம். ஆஹ் சரிங்க ஐயா. படிச்சாரு. செலவே இல்லாம படிச்சாரு. செலவே இல்லாம படிச்சு பெரிய ஆளாகி கடைசியில் அரசு உத்தியோகத்துல சேர்றாரு. சேர்ந்து அங்க லஞ்சம் தலைவிரித்தாடுது 1960, 62லயே. ஓ! சரிங்க ஐயா. லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக கையூட்டு வாங்கக்கூடாதுங்கிறதுக்கு பதவியை விலகிட்டார். இந்த மாதிரி ஓ! ஒரு அரசு ஊழியரா இருந்து லஞ்சம் வாங்கக்கூடாது அதுக்காக பதவி விட்டு விலகி வெளிநாடு போயிட்டார். அதெல்லாம் ஒரு தனி கதை. சரிங்க ஐயா. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு கடுமையான நோய் வருது. இவரு 98 கிலோ உடம்பு ஆயிடுச்சு. 98 கிலோ அதாவது கொழுத்த உடல், அழுகி போன உடல், நாற்றம், புரியுதுங்க ஐயா. மூட்டு வலி, முழங்கால் வலி, வாய் நாற்றம், குடல் நாற்றம், சகிக்க முடியாத நாற்றங்கள், துர்நாற்றம், சரிங்க ஐயா. அழுகி போய் கெட்டு போய் எல்லா வகையான நோய் வந்துருச்சு. 10, 12 நோய் வந்துருச்சு. அவரே சொல்லியிருக்காரு எனக்கு. பல நோய்கள் இருந்தன அப்படின்னு. சரிங்க ஐயா. ரத்தம் அழுகி போயிட்டா அது 100 நோயை காட்டும். ஓ! இவன் சொல்றான் ஒவ்வொன்றும் தனித்தனி நோய்ங்கிறான் பாருங்க. அதெல்லாம் முட்டாள்கள் சொல்றது. அதெல்லாம் வந்து ஊதாரிகள், வெள்ளைக்கார இந்த பிரிட்டிஷ் முட்டங்கள் சொல்றது. ஓ! அது பரம்பரை நோயும் கிடையாது.
அது ஒரு அளவும் கிடையாது. ரத்த ரத்தம் கெட்டு போச்சுன்னா பல நூறு நோய்களை காட்டும். புது புது நோய்களை காட்டும். தொடர்ந்து ரத்தம் சரிங்க கெட்டுட்டு ஐயா. இருந்ததுன்னா 100 நோய் வரும். சரிங்க. அப்ப ரத்தத்தை சுத்தம் பண்ணி விட்டா, அப்புறம் அவருக்கு பல நோய் இருந்தது. யாரு? ஜெர்மன் டாக்டருக்கு பல நோய் இருந்தது. ரத்தமும் சரிங்க குடலும் ஐயா. சுத்தமாகின்ற பொழுது அத்தனை நோய் காணா போயிடுச்சு. ஓ! சரிங்க ஐயா. அப்பதான் அவர் கண்டுபிடிச்சாரு. அப்படின்னு இந்த நமக்கு எனர்ஜி எங்க இருந்து வருதுன்னு யோசிக்கிறாரு. அப்படின்னாதான் நமக்கு எனர்ஜி வந்து தாவரம் தாவரம் எப்படி சூரிய வெளியை எடுத்துக்கிறோமோ, சூரிய வெளியிலிருந்து தயாரிச்சு காற்றுல இருக்கிற நைட்ரஜன் நம்ம உடம்புல நம்ம காத்துல பார்த்தீங்கன்னா 78 விழுக்காடு நைட்ரஜன், 21 விழுக்காடு ஆக்சிஜன். இந்த ரெண்டையுமே எடுத்து அது எனர்ஜியா மாத்திக்குது. நமக்கு ஆக்சிஜன் மட்டும் நமக்கு புரியுதுங்க. சொல்லிக் கொடுக்கலாங்க தவிர நைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னு இது வரைக்கும் எந்த நம்ம வெள்ளைக்காரனோட சொல்றதை ஏத்துக்கிறதுனால நம்மளே முட்டாளாக்கி விட்டோம். சரிங்க ஐயா. வெள்ளைக்காரன் வந்து இந்த நைட்ரஜனை பத்தி பேச மாட்டான். நைட்ரஜனை பத்தி பேச மாட்டான். பேச மாட்டாங்க. ஆனா அவனுக்கு தெரியாது. ஏன்னா பட்டினி இருந்தால் நோய் நல்லாகுன்னு அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால இதை பத்தி பேசவே இல்லை. இதை பத்தி பேசவே இல்லைங்க. ஏன்னா அவன் உணவு பழக்கத்தை மாத்தாதவன். உணவு பழக்கத்தை மாத்தி இயற்கை உணவுக்கு போயிருந்தான்னா அவன் நிச்சயமா மிகப்பெரிய அறிவாளியா இருப்பான். அவன் இயற்கை உணவுக்கு போகாம தான் விரும்பியவாறு, அதாவது விபச்சாரிகள் விரும்பியவாறு நடக்கிறாங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. அந்த மாதிரி அந்த உணவு உண்ணுகின்ற விபச்சாரியா பிரிட்டிஷ்காரன் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவன் ஊதாரி விபச்சாரின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆமாங்க ஐயா. அவன் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி எப்படி இருக்கும்? அவன் எடுத்துக்கொண்ட ஆராய்ச்சி வந்து அந்த புலன்களை தாண்டாதது, பகுத்தறிவின் தாண்டாதது. நம்ம இந்திய நாட்டினுடைய மேலை நாட்டு, நம்ம நாடு கீழே நாடுன்னு சொல்லுவாங்க, அது மேலை நாடுன்னு சொல்லுவாங்க. கிழக்கு நாடு. நம்மளுக்கு கிழக்கு ஆமாங்க. நாட்டில் இருக்கிற ஆராய்ச்சி என்பது விண்வெளியை அடிப்படையாக கொண்டு சிந்திப்பது. விண்வெளியை அடிப்படையாக கொண்டு, அதாவது ஆகாயத்தை அடிப்படையாக கொண்டது, பஞ்சபூதத்தை அடிப்படையாக கொண்டது, குறிப்பா ஆகாசத்தை அடிப்படையாக கொண்டது. அப்பு, பிருத்திவி, வாயு, நீர், நிலம், காற்று, நெருப்புன்னு சொல்றோம் இல்லையா? 5 வகையான தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆகாயத்தை அடிப்படையாக கொண்டது. புரியுது ஐயா. அப்ப ஆகாயத்திலிருந்து தான் பிராணன் வருகிறது, காற்றிலிருந்து தான் பிராணன் வருகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க சித்தர்கள். ஓ! சரிங்க. அதற்கு அவங்க 2 பயன்படுத்தினாங்க. அதை முதல்ல அகத்தூய்மை பண்ணாங்க. அகத்தூய்மை, அந்த அகத்தூய்மைக்கு பேரு அவங்க எழுதுறாங்க. அவங்க திருமந்திரத்துல எழுதுறாரு. ஓ! இவங்க 2 தான் வந்து இந்தியாவுடைய மிகப்பெரிய தத்துவ ஞானிகள். அவங்களாம் ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியவங்க தான். திருமூலர்லாம் அவர் தான் எழுதுறாரு. இயமம், நியமம், ஆதனம், பிரணயாமம், பிரத்யேகாரம், தாரணை, தியானம், சமாதின்னு உடம்பை பற்றி 8 வகமா பிரிக்கிறாங்க. சரிங்க ஐயா. அந்த பாடத்திட்டத்தை நம்ம என்ன பண்ணிருக்கணும்னா இந்தியாவில் படிச்சிருக்கணும். இதை யாருமே படிக்கல. யாருமே படிக்கலைங்க. ஆமா, அதுல இருந்த சாபக்கேடு தான். அதுல ஒண்ணுதான் இந்த நியமம்னு பேரு. இந்த நியமம்னா என்ன தெரியுமா? ஒண்ணும் இல்லை. தனி மனிதன் தன்னுடைய ரத்தத்தையும் பெருங்கடலையும் சுத்தம் செய்து வாயில விஷம் படியாத அளவுக்கு சுத்தம் செய்ய வேண்டும். சரிங்க. அப்படி செய்யிட்டானா அவனுக்கு மரணம் இல்லாத நிலைக்கு அங்க வந்துருது உடம்பு. ரொம்ப எளிமை. சரிங்க. மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது ரத்தத்தையும் பெருங்குடலும் சுத்தம் செய்துட்டோம்னா அவனுக்கு இந்த மரணம்ங்கிறது வராது. அதாவது நோய் மரணம் வராது. புரியுதுங்க ஐயா. அதாவது நோவுல சாகிறது எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. எல்லாரும் நோய் வாய்ப்பட்டு செத்து போயிட்டான், நோயா போயிடுச்சு, நோய் வந்துட்டான், நோய் வந்து சாகிறது ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி சமாதியில சாவது ஏத்துக்கணும். எது? சமாதியில சாவறது. இப்ப நோயில சாகிறத ஏத்துக்கிறீங்களா? எல்லாரும் நோயை எப்படி செத்து போயிட்டான்ப்பா, அது என்னப்பா பண்றது, நோய் வந்துருச்சு செத்து போயிட்டான், அது ஏத்துக்கிறீங்க இல்லையா? அப்படித்தானே? நோய் வந்து செத்து போயிட்டான், மாரடைப்புல செத்து போயிட்டான், புற்றுநோயில செத்து போயிட்டான், சக்கரை நோயில செத்து போய் ஏத்துக்கிறீங்க தானே அர்த்தம் அதெல்லாம்? ஆமாங்க ஐயா. அப்படித்தானே சொல்றீங்க. என்னப்ப செத்தாரு? அது திடீர்னு மாரடைப்பு. என்னங்க பெரிய பணக்காரன், சினிமா நடிக்கிறங்க, அது என்ன பண்ணி தொலைறதுங்க? 48 வயசுல புடக்குன்னு போய் சேர்ந்துட்டானுங்க. அப்புறம் ஐயோ கத்துறது. அப்புறம் பெரிய பணக்காரன் தாங்க, ஆனா ஆமாங்க. சக்கரை நோயில செத்து போனாருங்க. பெரிய உலகத்திலே மிகப்பெரிய ஆமாங்க. பணக்காரங்க, அவனுக்கு கணைய புற்றுநோய் வந்துருச்சுங்க, செத்து போயிட்டாருங்க. இப்படித்தானே சொல்றாங்க. எல்லாரும் செத்து ஆமாங்க. போயிட்டாங்க. அப்ப அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. இந்த மாதிரி ஏத்துக்கிற மாதிரி அது நோய் வாய்ப்பட்டு செத்து போயிட்டானுங்க. என்னது? ஒரே வரி, அது நோய் வாய்ப்படு. இது எப்படி முட்டாள்தனமோ அதே மாதிரிதான் இது ஒரு முட்டாள்தனமான ஒரு கொள்கை. அது எல்லாம் ஏத்துக்கிறாங்க. அது இப்படித்தான் இருப்பாங்களா? எல்லாரும் சொன்னா சரி சரி ஆமான்னு போக வேண்டியதானே. ஆமாங்க ஐயா. அந்த கருப்பு காக்கா தான் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து ஆமாமா நான் பார்த்தேன், வெள்ளை காக்கா பார்த்தேன்னு சொன்னா ஆமாமா நானும் தான் பார்த்தேங்க, பார்க்காமே பார்த்தேன்னு சொல்லிடுறது. பார்க்காமே நானும் தான் பார்த்தேன். ஆமாங்க ஐயா. ஏன்னா இவன் சொன்னான்னு அப்புறம் முட்டாள்ருவாங்களே. நாங்கெல்லாம் 1000 பேர் வெள்ளை காக்கா பறக்குதுன்னு சொல்றான், நீ மட்டும் கருப்பு காக்கான்னு சொல்றேன்னு சொன்னா முட்டாள்தனங்கிறது. இவனும் சேர்ந்து பாத்தியா பாரு, மாங்காய் மரத்துல கத்திரிக்காய் காய்க்குதுன்னு ஆமாமான்னு சொல்லிடணும்.
ஆமாங்க ஐயா. ஒரு திரைப்படத்துல அப்படித்தான் காட்டுவோம். எப்ப மேல பாத்தியா? பாத்தியா? கத்திரிக்காய் காய்ச்சிருக்குது பாத்தியா? மரத்துல கத்திரிக்காய் பாத்தியா இல்லையா? காய் காய்ச்சிருக்கு. ஆமா, எடுறா பணத்தையம்பா. ஆமாங்க ஐயா. கேட்பான். அது எப்படி? அதெல்லாம் கேட்காத. கத்திரிக்காய் பாத்தியா இல்லையா? எடுறா பணத்தையம்பா. அந்த மாதிரி தான். ஆமாங்க சி- ஐயா. சினிமாவிலையும் காமிச்சிட்டான்னு ஒரு படத்துல, வடிவேலு படத்துல காமிப்பாங்க. நானும் பார்த்தேன். நல்ல ம். கூத்துறா அப்படி கரெக்டா எழுதிட்டான். நல்ல சினிமால காமிச்சிட்டான். ஆமாங்க ஐயா. அந்த மாதிரிதான் நடந்து போச்சுங்கய்யா. அதனால இந்த மரணமில்லா பெருவாழ்வுங்கிற ஒரு ஒண்ணும் இல்லை. அது மனிதன் 100 ஆண்டுகள் வாழ்ந்து உடம்பு தானாகவே அந்த உயிரானது போதும்னு சொல்லி அது முடிவெடுத்து இந்த உடம்பை அப்படியே கழட்டி வச்சுட்டு தானா வெளியே போறதுங்கய்யா. இதுதாங்க உண்மை. புரியுதுங்க ஐயா. இதுக்கு உணவு பயன்படுறது இல்லை. இது உணவு பயன்படுறது இல்ல. இது இட்லி, தோசை, பூரி, பொங்கல் பயன்படாது. எது இந்த மனுஷன் கண்டுபிடிச்சு இட்லி, தோசை, பூரி, பொங்கல்லாம் பயன்படாது. சரிங்க ஐயா. இது வேற. இது போக பொருள் பேர். அதாவது நம்ம சாப்பிட்ற அத்தனை பொருளும் போக பொருள். அதாவது போதை தெரிகின்ற, மோகத்தை தெரிகின்ற, தவறான சிந்தனை தெரிகின்ற போக பொருள் தான். சரிங்க. இதை திங்கிறவனுக்கு பூரா உடல் கெட்டு போகுதுங்க. திங்கிறவனுக்கு பூரா உடல் கெட்டு போகுது. உடல் கெட்டு போய் ரத்தம் கெட்டு போய் ரத்தம் கெட்டு போச்சுன்னா ஒவ்வொரு ஆளுகளுக்கும் பார்த்தா 30 நோய் வச்சுக்கிறேன். இடுப்பு இடுப்பு போச்சுங்கிறேன், கண்ணு போச்சுங்கிறேன், காடு போச்சுங்கிறேன், வாய் போச்சுங்கிறேன், நரம்பு வலி இருக்குதுங்க, இடுப்பு வலி இருக்குதுங்கிறேன், தலைவலி இருக்குதுங்கிறேன், நரம்பு மண்டலம் போச்சுங்கிறேன், சத மண்டலம் போச்சுங்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் 50 நோயினுடைய மொத்த ஆஸ்பத்திரி மாதிரி, அதாவது ஆஸ்பத்திரியில் 50 டாக்டர் இருக்கிற மாதிரி 50 நோயாளிகள். ஒரு மனிதனுக்கு 50 நோய் வருதுன்னா இது எப்படி? எதுக்கு நீங்க எதை குணப்படுத்த போறீங்க? வாய்ப்பு இல்லையே. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டாக்டர் பார்க்க, தனித்தனியா ஒரு டாக்டர் பார்க்கணும். கடைசியில எங்க போய் சேரணும்னா கடைசியில பாடைக்கு தான் போய் சேரணும். யாரும் தப்பிச்சதாக வரலாறே கிடையாது. பெரிய பெரிய மந்திரியும் சரியே, பெரிய பெரிய அமைச்சர்களும் சரியே, மன்னர்களும் சரியே, யாரும் நோய் தப்பிச்சதாக வரலாறே கிடையாது. ஏன்னா நோய் வந்தா இறந்தே தீரணுங்கிறது சட்டம். ஆமாங்க ஐயா. அப்ப நோய் வராம இருக்கணும்னா அந்த ஜீரண நீரை அமைதிப்படுத்தணும். இந்த ஜீரண நீரை சுரக்காம இருக்கணும். இப்பதான் நான் விஷயத்துக்கு வரேன். அந்த ஜீரண நீரை சுரக்காம இருக்க வேண்டும் அப்படிங்கறதான் மரணத்தை வெல்லுதல் அடையாளம். ஏன்னா இந்த ஜீரணீர் சுரந்துட்டாவே மரணம் நிச்சயம். ஓ, புரியுதுங்க ஐயா. அதை அமைதிப்படுத்துறது ஒண்ணு தண்ணீர் மட்டும்தான். ஓ, அது சுத்தமான வான்மழை நீர் அல்லது ஆற்று நீர் மட்டும்தான் அதை அமைதிப்படுத்த மாட்டேன். ஜூஸோ, காய்கறி சாறோ, பழச்சாறு எதுவும் அதை அமைதிப்படுத்தாது. அதை தூண்டி விட்டுரும். சரிங்க. எப்படியா சுத்தமான கிணத்து தண்ணி யூஸ் பண்ணுவாங்க ஐயா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கிணத்தண்ணியில சுத்தமாகாது. கிணத்தண்ணியை செலவு பண்ணி ஆர்வா போட்டா வேண்ட முயற்சி பண்ணணும். ஆர்வா வாட்டரை மாத்தினா வேண்ட சாத்தியம். சரிங்க ஐயா. அந்த உப்பு நீக்கப்பட்டிருக்கும். என்னது? உப்பு நீக்கப்பட்டிருக்கும். இயற்கையான மழை நீர்ல உப்பு கிடையாது. இயற்கையான ஆத்து தண்ணீர் உப்பு. அதுவுமே அந்த ஆத்து தண்ணியா இருந்தா கூட வடிகட்டி தான் சாப்பிடணும். ஓ, சரிங்க ஐயா. அதுக்கு தான் ஃபில்டர் விற்கிது, கடையில் விற்கிது ஃபில்டர். அது 500 1000 ரூபாய்க்கு விற்கிது ஃபில்டர். அது இருக்கணும். அப்புறம் ஒரு எடை மிஷின் வாங்கி வச்சுக்கணும். அந்த எடை கெட்டு போன சதை எப்படி கரையுதுன்னு கண்டுபிடிக்கணும். அதை தின நாட்குறிப்பில் எழுதிட்டு வரணும். இதெல்லாம் அந்த அந்த 10 மாசம் செய்முறை வரும் பொழுதுதான். இருந்தாலும் அடிப்படையில் சொல்லிடுறேன். இதெல்லாம் இருந்தா தான் அது செய்ய முடியும். அதை தினம் நீங்க ஓ, கவனிக்கணும். தினம் பாடம் நடத்தணும். ஆசிரியர் கூப்பிடுகின்ற பொழுது வரணும். இந்த நேரத்துல வாங்கன்னு வரணும். அதுக்கெல்லாம் தியாகம் பண்ணணும். அவன் அந்த 10 மாசத்துல எப்ப ஆசிரியர் கூப்பிட்டாலும் மீட்டிங்ல வந்துக்கணும், கலந்துக்கணும். தேவைப்பட்ட நேர்ல கூட வர சொல்லுவேன். 10 மாசத்துல ஏதோ ஒரு தடவை நேர்ல வர சொல்லுவேன். சரிங்க ஐயா. தேவைப்பட்டால் என்னது? தேவைப்பட்டாலுங்க ஐயா. ஆமா. புரியுதுங்க அப்படி ஐயா. இதே குருகுல கல்வினா குருவோடு இருந்து கத்துக்கிறது தான் குருகுல கல்வி. ஆனால் இப்ப இன்னைக்கு அறிவியல் வளர்ந்து காட்டி இப்ப கூகுள் மீட்டிங் வந்தாச்சு, அப்புறம் ஜூம் மீட்டிங் வந்தாச்சு, சாட் ஜிபி வந்தாச்சு. எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ற அளவுக்கு நம்ம எதிர்காலப்ப நாங்க பேசிட்டு இருக்கிறோம். ஆமாங்க ஐயா. ஆமா. அப்ப இந்த மாதிரி வந்தா இதுதான் இப்ப செய்யறப்பங்கிறது தினம் நீங்க பேசுகிற உங்க சந்தேகம் எல்லாம் போயிடும். அது மட்டும் இல்ல, நீங்க செய்முறை செஞ்சு காட்டு. இது தத்துவத்தை நடைமுறைப்படுத்துறது தான். இதை உங்களுக்கு எப்படின்னு காட்டி முதல்ல உங்களுக்கு இருக்கிற இந்த பச்சை தாக்கம் கட்டுப்படி ஆயிரும். கெட்டு போன சதையெல்லாம் கரைஞ்சிரும். சரிங்க என்னென்ன ஐயா. நோய் இருக்கோ அத்தனை நோய் குணமாயிரும். அதுக்கப்புறம் 100 ஆண்டுக்கு நோயே வராது. இல்ல, இப்ப என்ன ஒரு கேள்வினாங்க ஐயா. ஆ. இப்ப இதுவரைக்கும் நான் நான் இதுவரைக்கும் கேக்குறேங்க ஐயா. நான் எனக்கு தெரியல. கேட்கலாம். இது இதுவரைக்கும் ஒரு ஆலோசனை ஒரு வகுப்பு நாள், தான். தாராளமா கேட்கலாம். 2 நாள், ஒரு நாள் அப்படி அந்த மாதிரி விரதம் இருப்பாங்க ஐயா. சாப்பிட நினைப்பாங்க ஐயா. ம். அந்த நம்ம இருக்கும்போது நம்ம சாப்பாடு கட்டுப்படுத்தும் போது நம்ம மனம் அதையே நினைச்சு திரும்ப திரும்ப சாப்பிடணும் சாப்பிடணும் அப்படின்ற அந்த உணர்வையே கொண்டு வருது இல்லைங்க ஐயா. அது எப்படி ம். நம்ம
அது கண்ட்ரோல் பண்றது எப்படி? அதனால அது முடியுமா? சாத்தியமாகுமான்ற எனக்கு சந்தேகம் இருக்குங்க ஐயா எனக்கு. நாங்களா எங்கட படிச்சுக்கிட்டும் கூட அந்த உடம்ப வந்து இப்ப நான் அப்படித்தானே இருக்கேன். அந்த உணவுக்கு தான் போகணும் தெரியல. ஏதாவது ஒரு சிறிதளவு வாயில போட்டா கூட போதுமானது. அது வந்து எப்படின்னா, நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம், அது வந்து நீங்க வந்து நீரை மருந்தாக அருந்தி, மாலை ஒரு வேளை சுத்தமாகுற பயிற்சி எடுக்கணும். நேரடியா நீங்க அத செய்யக்கூடாது. ஓ! சரிங்க ஐயா. அத நீங்க பண்ணக்கூடாது. அத நீரை மருந்தாக அருந்தி, மாலை ஒரு வேளை சரிங்க அந்த ஐயா. அன்னப்பாதையை தூய்மை செய்கின்ற உணவு, அப்ப வந்து சாதாரண உணவு கூட அப்ப இருக்கலாம். என்ன உணவு இருக்கலாம்? சாதாரண உணவு கூட இருக்கலாம் சாதாரண அப்போ. ஆமா. இடையில சாதாரண உணவு கூட இருக்கலாம். ஆனா நீரை மருந்தாக அருந்தி, ஒரு 6 மணி நேரம், 7 மணி நேரம் அருந்ததுக்கு அப்புறம் நீங்க சைவ உணவு கூட சாப்பிட்டுக்கலாம். அது அது உங்கள் உணவு பழக்கம் அது. என்னது? உணவு பழக்கம். அந்த உணவு பழக்கத்தை வைத்துக் கொள்ளலாம். அது ஒண்ணு அது மிச்சம் அது அசைவமா இருக்கக்கூடாது. அசைவமா இருந்தா சுத்தமாகாது. அசைவம் இருக்கிறவங்க இதுல வரவே முடியாது. ஓ! சரிங்க ஐயா. அசைவம் சாப்பிடுறவங்க கொடுமையான தண்டனை அசைவம் சாப்பிடுறவங்க கொடூர தண்டனை அனுபவிச்சு தான் சாகணும். இந்த அசைவம் சாப்பிட்டேங்க ஐயா. இப்ப நிறுத்தி 3 வருஷம் ஆயிடுச்சுங்க. நிறுத்திட்டேங்க ஐயா. கொண்டு கொண்டு அதுதான் நிறுத்திட்டேங்க ஐயா. அசைவம் ஏன் சாப்பிட்டீங்க? அது காரணமே இல்லையே. அசைவம் சாப்பிட்டு உங்களுக்கு ஏன் ஆரோக்கியம் வரல? இல்ல அதுதான் நான் இப்பதானே ஐயா இந்த விழிப்புணர்வு வந்திருக்கு. அப்பல்லாம் எனக்கு சரி, தெரியல. அசைவம் சாப்பிட்டீங்க. ப சைவம் சாப்பிடு அது ரைட். ஓகே. அசைவம் சாப்பிட்டு ஆரோக்கியம் வரல. சைவம் சாப்பிட்டா மட்டும் ஆரோக்கியமா இருக்கிறாங்க எல்லாருமே. அதுவும் வரலைங்க ஐயா எனக்கு இப்போ. அப்ப 2மே தப்பு. 2மே ம். அப்ப சுத்தம் தான் நீங்க சுத்தம் தான். அப்ப சைவம்னா என்னது அர்த்தம்? சைவம்னாவே சுத்தம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சைவம்னா சுத்தப்படுத்துதல்னு பேரு. சைவ சுத்த சைவம், சைவ சுத்தம், சுத்த சைவம்னா சைவத்தை சுத்தம் செய்யும்னு அர்த்தம். அதாவது உடம்பை சுத்தம் செய்யும்னு அர்த்தம். அதுக்கு பேரு நியமம்னு பேரு. நியமம்னா உள்ளும் புறமும் தூய்மை செய்ய வேண்டும். அதாவது உள்ளையும் தூய்மை செய்யணும், வெளியும் தூய்மை செய்யணும். ஏன்னா உடம்பு கோயில்னு கண்டுபிடிச்சவன் தமிழன். ஆமாங்க ஐயா. அப்ப நீங்க உடம்பை கோயில்னு நினைக்கிறப்ப நீங்க அசுத்தம் பண்ண முடியாது. சரிங்க ஐயா. அப்ப சரி. அப்படின்னா அந்த ஜீரநீர் சுரந்தாவே இறைவன் அந்த உள்ள இருக்கிற உயிர் வெளியே போயிடும். ஓ! அறிவிருந்து நீ அதை பயன்படுத்தலைன்னா நீ முட்டாள். அப்ப நீயும் ஊதாரி தான். அறிவிருந்தும் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தும் முறையாக இயற்கை உணவை சொல்லிக் கொடுத்தும் நீ அதை கட்டுப்படுத்த இல்லை அப்படின்னா நீ வந்து தகுதியற்றவன். அதாவது இந்த உனக்கு கடவுளும் தேவையில்லை, இந்த உடம்பும் தேவையில்லை, நீ வந்து சுடுகாட்டுக்கு போறதுதான் அப்படிங்கறத அது முடிவு. சரியா? புரியுதுங்க ஐயா. அப்ப இதுதான் வந்து வாத்தியார் சொல்லி கொடுப்பாரு. இப்ப வாத்தியார் அப்படி சொல்லி வாத்தியார் வந்து சொல்ற மாதிரி இருந்து காட்டணும். புரியுதுங்க ஐயா. நான் இருந்து பார்த்தாச்சு குழந்தையும் பெத்துக்கிட்டேன். இதுல எப்படி 2 குழந்தையும் பெத்துக்கிட்டேன். அப்ப ஓ! உணவு பழக்கம் புரியுதுங்க ஐயா. என்பது வேறு. என் உடம்பு வந்து தாவரமா மாறிடுது சில மாதத்துல. அதாவது பல கோடி ஆண்டாக மாறி 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 வந்த உடம்பானது மனிதனா மாறினதுக்கு அப்புறம் தகுந்த வழிகாட்டுதலில் சில மாதங்களில் என் உடம்பு வந்து தாவரமாக மாறுது. ஓ! புரியுதுங்க ஐயா. சில மாதங்களில் அதாவது பல கோடி ஆண்டா நான் வந்து மெல்ல வந்திருக்கிறேன். பல கோடி ஆண்டு மெல்ல வந்து பல கோடி ஆண்டு வாழ்ந்து அப்புறம் அதுக்கப்புறம் நான் மனிதனா மாறி அதுக்கப்புறம் நான் என்னவா மாறுறேன்? யோகியா மாறுவதற்கு சில மாதங்கள்ல மாறிடுது. பல கோடி ஆண்டாக கடந்து வந்த நான் சில மாதங்கள்ல 6 மாசத்திலே என் உடம்பு யோகியாக மாறி விடுகிறது. இதுதான் பரிணாமத்தினுடைய வேகம்னு பேரு. ஸ்பீடா உடம்பு மாறுறது. ஓ! ஸ்பீடா உடம்பு மாறுறதுங்க ஐயா. அப்படி மாறுகின்ற பொழுது இது அப்சர்வ் பண்ணும். அதாவது நேரடியா சக்தி வெளியிருந்து எடுக்கும். இதை வந்து வெள்ளைக்கார முண்டங்கனால ஜீரணம் பண்ண முடியல. புரியுதுங்க ஐயா. ஜீரணம் பண்ண முடியாதனால இதெல்லாம் அவனுக்கு சாத்தியம் இல்லை. யாருக்கு சாத்தியம் இல்லை? அந்த இறைச்சி சாப்பிட்றான் பாருங்க, அவனுக்கு இது சாத்தியம் இல்லை. ஏன்னா அவன் வந்து உடம்பு கெட்டு போனா விபச்சாரி. அவன் விபச்சாரிக்கு எதுக்கு நல்லதுக்கு வரணும்? தேவையே இல்லைங்க ஐயா. அப்புறம் அவனுடைய கல்வி முறை நமக்கு எதுக்கு தேவை? நினைக்கிறத நினைக்கும் போது அனுபவிக்கிறான்ற பேர்ல அவன் சொல்லிட்டு அப்படிதான் ஐயா சொல்றாங்க. இப்ப ஆமா. சாப்பிடுறவங்க எல்லாமே எல்லாம் அனுபவிக்கிறோம் அப்படின்றாங்க. அது அனுபவிக்கணும்னா எது அனுபவிக்கிறோம்னா இது அனுபவிச்சு அது அனுபவிச்சதுக்கு அப்புறம் அதை சுத்தப்படுத்தணும் இல்ல? ஆமாங்க ஐயா. பாத்திரத்தை சமைச்சதுக்கு அப்புறம் என்ன பாத்திரத்தை சமைக்கிறீங்க, சமைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க? அந்த பாத்திரத்தை என்ன பண்றீங்க? கிளீன் பண்ணணுங்க ஐயா. ஏன் பண்ணல? பண்ணல அதான் பண்ண மாட்டேங்க. அங்கதான் அதுதான் அந்த வெள்ளைக்கார அந்த விபச்சாரிகள் அது செய்ய மாட்டாங்க. விபச்சாரிகள் ஊதாரிகள், அவங்க செய்ய மாட்டாங்க. புரியுது அதனால புரியுதுங்க. தமிழ் எழுதி வச்சான். ஒருவேளை உண்பவன் யோகி, இருவேளை உண்பவன் போகி. போகினா விபச்சாரின்னு அர்த்தம். ஓ! இருவேளைக்கு விபச்சாரிகள் ஐயா அது. ஆமா, இருவேளையே ஓ! போகின்னு புரியுது. எழுதிட்டான். போகினா விபச்சாரின்னு அர்த்தம். ஓ! புரியுதுங்க ஐயா.
ஆ மூவேளை இன்பன் ரோகி, 2 வேளை விபச்சாரி தான். அப்ப 3 வேளை ரோகி. அது சண்டமே இல்லைன்ட்டான். புரியுதுங்கய்யா, புரியுதுங்கய்யா. 4 வேளை இருக்கு, 4 வேளை திங்கிறவன் வந்து பூமிக்கே லாய்க்கு இல்லைன்ட்டான். ஓ! புரியுதுங்கய்யா. நான் போது உண்பான் உடல் விட்டு போகி என்று போகல நீதி வெண்பாவில் 9வது பாடல் எழுதி வச்சான். இதெல்லாம் தமிழ் பல்கலைக்கழகமோ சைவ சித்தாந்த கழகமோ யாரும் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. ஏன்னா அவனுக்கு வசதி, அவனே ஊதாரி மாதிரி இருக்கிறானுங்க எல்லாருமே. தின்னு 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 குண்டி இடுப்பு பெருத்து, மார்பு பெருத்து, வயிறு பெருத்து அழுகி போனவனா இருக்கான். என்னது புரியுதுங்கய்யா. தொந்தியும் தொப்பையும் இல்லாத ஒருத்தன் கூட கிடையாது இந்தியாவுல. ஆமாங்கய்யா. தொந்தியும் தொப்பையும் இருக்கிறவன் எப்படிங்க நாத்தம் அடிக்க வாய்க்கு? இந்த தொந்தியும் தொப்பையும் கிட்ட போய் பாருங்க, பிண வாடை அடிக்கும். என்னது பின்ன வாடகை அடிக்குங்க. இவன் எப்படி மந்திரம் சொல்லுவான்னு கேக்குறேன். வாய்ப்பே இல்லைங்க. ஆனா அது அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப நாம என்ன பண்ணோம்னா, இதை சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வரணும். கடுமையான விதிகளை போட்டு தான் கொண்டு வர முடியும். அப்போ வந்து இதுதான், அதனாலதான் ஆசிரியர் குருகுல கல்வியில செய்கின்ற பொழுது கடுமையான விதிகளை போட்டு, ஏன்னா அவ அரங்கேற்றம் பண்ணி அவ ஜெயிக்கணும். அப்ப வந்து கடுமையான விதிகளை, கடுமையான பயிற்சி விடாம பயிற்சி பண்ண கிடையாது சிம்போனிங்கிற அந்த ஒரு இதை போய் பயிற்சி பண்ணிட்டு வந்தாரு. அதான் புரியுது. எனக்கு என்னன்னா, இப்போ நான் என்னன்னா, இந்த நீங்க சொல்லும் போது ஐயா எனக்கு என்னன்னா, நம்ம மொத்த சமுதாயத்தை விட்டு, உறவுகளை விட்டு, உறவுகளுடைய ஏறான பேச்சுக்கு இதெல்லாம் கடந்து வரக்கூடிய ரொம்ப அந்த ஒரு மனோ சக்தி இருந்தாதான் முடியும் போல இருக்குங்க ஐயா. இது எல்லாமே நம்ம ஆமா, அதெல்லாம் கடந்து வந்தா தான் நீங்க, அதெல்லாம் கடந்து வந்தா தான் மரணம், கடந்து வந்தா தான் நோயை வெல்ல முடியும். ஆமாங்க. ஆனா அவங்களோட இருக்கலாம், தனித்து இயங்கலாம், அவங்களோட இருக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இல்ல அப்படி இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப நம்ம இந்த மாதிரி இருக்க தெரிஞ்சாலே நீ இப்படி இருந்து என்ன வாழ போற, என்ன சாதிக்க போற, ஆமா, நான் நோய் இல்லாம 100 ஆண்டுகள் வாழ போறேன். அதான் எனக்கு என்ன, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதுதான் எனக்கு தேவை. எனக்கு பணம் தேவையில்லை, புகழ் தேவையில்லை. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அதுதான் எனக்கு தேவை. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. இந்த பதில் எளிமையா சொல்லலாம் இல்லையா? புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க ஐயா. நீ ஆஸ்பத்திரி போய் சாவ, நான் ஆஸ்பத்திரி போகாம சாவேன், அப்படி சொல்லலாம் இல்லையா? இப்ப புரியுது, கொஞ்சம் புரிதல் வந்துருக்குங்க ஐயா. அது நீ ஆஸ்பத்திரி போய் சாக போற, நான் ஆஸ்பத்திரி போகாம சாக போறேன், எனக்கு இதுதானே மிச்சம். ஆமாங்க ஐயா. எனக்குன்னு ஒரு முடிவு இருக்கும்ல. ஆமாங்க ஐயா. அந்த முடிவு இனிமையான முடிவா இருக்கும். உனது கொடுமையான முடிவா இருக்கு. நீ கொடுமையா தானே செத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாங்க ஐயா. அப்ப உங்களுக்கு நான் மாறுபட்டிருக்கேன். எது சிறப்பு? எனக்கு செலவு இல்லாம எனக்கு மரணம் வருது, உனக்கு செலவு செஞ்சு சித்திரவதையாய் மரணம் வருது. புரியுதுங்க ஐயா. என்ற மரணம் யோக மரணமா மாறும், ஒன்ற மரணம் துர்மரணமாக மாறும், என்ற மரணம் யோக மரணமாக மாறும். புரியுதுங்க ஐயா. எனக்கு சொல்லித்தரக்கு ஆள் இல்லைங்க, சொல்லித்தரக்கு. புரியுதுங்க ஐயா. இந்த வாக்கிங் யாராவது இப்ப இந்த வாக்கிங் உங்களுக்கு இப்பதான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி யார்ட்டும் இந்த மாதிரி வீடியோ நான் போட்டதே இல்லை. புரியுதுங்க ஐயா. இப்ப நான் பதிவு பண்ணியாச்சு, உங்களுக்கு இதை அனுப்ப போறேன். இது எல்லாரும் பார்ப்பாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. நீங்க உங்க சந்தேகம் தான் கேட்கறீங்க, நீங்க வந்து சேரணுங்கிற கட்டாயம் கிடையாது. புரியுதா? இல்ல இல்ல, எனக்கு என்னன்னா, இப்ப இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு அச்சமா இருந்ததுங்க. அதுதாங்க இப்ப நான் தெளிவுபடுத்தினேன். ஃபர்ஸ்ட் நான் சேரத்துக்கு தகுதியா இருக்கேன்னா நான் தெரிஞ்சுக்கிறேங்க. அதுதான் தகுதி. தகுதி வந்து நாங்க 30 நாள்ல கண்டுபிடிப்பேன். நான் அதெல்லாம் பேசி 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 புரிய வச்சிருவேன். அது மட்டும் இல்ல, என்னோட இந்த கலை வந்து மெல்ல மெல்ல பரவிட்டு இருக்குது. இன்டர்நெட் வந்தனாலையும், கூகுள் சந்திப்பு, இந்த கூகுள் மீட் வந்தனால வெளிநாடெல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. எல்லா நாட்டு தமிழர்களும் இப்பதான் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்க எல்லாத்துக்கும் அனுப்புறேன். இங்க இருந்து அமெரிக்கா அனுப்புறேன், சிங்கப்பூர் அனுப்புறேன். இது ஒரு அறிவியல், இது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இது நாம திருக்குறள் எப்படி ஒரு மிகப்பெரிய சொத்து, அது மாதிரி இந்த திருக்குறள் இருந்து எடுக்கப்பட்ட இந்த சொத்தை வந்து உலகத்துக்கெல்லாம் கொண்டு போய் அறிமுகப்படுத்தி ஆகணும். தேமுதிர தமிழாசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்திடல் வேண்டும். உலகம் பரப்பு சேர்த்தனமே, எல்லா நாடுகளும் இது படிக்கணும். எல்லா நாடுகளும் படிச்சாங்கன்னா உணவு பஞ்சமே போயிடும். என்னது உணவு பத்தி போயிருக்கு? உணவு பஞ்சம், உணவு பஞ்சமே போயிருக்கு. அதான் புரியுதுங்க ஐயா. இது குழந்தைகளுக்கு மட்டும்தான் உணவு. அப்ப குழந்தைகளுக்கு மட்டும்தான் அது இயற்கை உணவு. அந்த 14 வயசு வரைக்கும் கொடுக்கணும். அப்ப இந்த உணவு முறையெல்லாம் எப்படிங்க கொண்டு வந்தாங்க? இதெல்லாம் எப்படிங்க வந்துச்சு? தவறான முறையில கொண்டு வந்துட்டாங்க. யோகிகள் சொன்னதை யாரு? யோகிகள்னா அறிவின் வலிமையால் மேல் நிலைக்கு போறவங்க, அதாவது இயற்கை சக்தியில வாழ்றவங்க. பிச்சை எடுத்து வாழாத நிலைக்கு போறவங்க, அதாவது பிச்சை எடுத்து வாழுகின்ற நிலை. இப்ப நமக்கு வந்து எப்படின்னா, பிறக்கிறோம், அப்புறம் வாழ்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உண்டு வாழ்றது, அதாவது பிச்சை எடுத்து உண்டு வாழ்றது. சரியா? பிச்சை எடுத்து உண்டு வாழ்ற ஒரு பழக்கம். அப்புறம் வந்து உழவு செய்து வாழ்கின்ற பழக்கம், உழவு செய்து அதன் மூலம் வரக்கூடிய உணவு சாப்பிட்ற பழக்கம், இந்த 2வது பழக்கம்.
மூணாவது பழக்கம் தவம் செய்து வாழ்கின்ற பழக்கம். அப்ப நமக்கு 3 வாழ்க்கை இருக்குது. உண்டு வாழ்ற வாழ்க்கை, உழுது வாழ்ற வாழ்க்கை, அப்புறம் தவம் செய்து வாழ்ற வாழ்க்கை. இப்ப நீங்க இந்த 3ல எந்த வாழ்க்கையில வர்றீங்க? உணவு இல்லாம வாழ்ந்தாங்க. நான் இப்ப வந்து நீங்க உண்டு சொல்றீங்க. வாழ் உண்டு வாழ்ற உண்டு வாழ்க்கை வாழ் என்னது? உண்டு வாழ்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேங்க ஐயா. உண்டு வாழ்ற வாழ்க்கைக்கு பேரு பிச்சை எடுத்து வாழ்றதுன்னு அர்த்தம். ஓ! கையில காசு அதனால இல்லாதவன் பிச்சை இதெல்லாம் எடுக்கிறான். கையில காசு இல்லாதவன் பிச்சை எடுக்கிறான். கையில காசு இருக்கிறவன் ஹோட்டல் கடையில வாங்கி திங்கிறான். ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா இது சுகபோகமான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயா. மானங்கெட்ட வாழ்க்கை என்னது? மானங்கெட்ட வாழ்க்கை. அப்ப ஆஸ்பத்திரிக்கு போகாதே. மானமுள்ள வாழ்க்கையில ஆஸ்பத்திரிக்கு போவானான்னு கேக்குறேன் இல்லையா? புரியுதுங்க ஐயா. அப்ப நோயற்ற அப்ப பகுத்தறிவு கொடுத்து நீ எது பயன்படுத்தணும்? பகுத்தறிவு கொடுத்துன்ற சொந்த பிரச்சனை தீர்க்க தெரியலன்னு உனக்கு எதுக்கு பகுத்தறிவு? எதுக்கு மூளை? இப்ப இல்ல எல்லாத்துக்கும் இயற்கை எனக்கு மூளை கொடுத்த மாதிரி பிறக்கிற குழந்தை வரைக்கும் நேத்து பிறந்து இன்னைக்கு பிறந்து எல்லாத்துக்கும் மூளை இருக்குதா இல்லையா? இருக்குங்க ஐயா. அப்ப இதோட பயன்பாடு எல்லையற்றது தானே? ஆமாங்க ஐயா. அப்ப ஏன் நீங்க பயன்படுத்தல? புரியுது. அதாவது இயற்கையவே கேள்வி கேட்கல. இயற்கை நீங்க கேள்வி கேட்காது என்ன கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இப்போ இந்த வெள்ளைக்காரனால அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த மதிப்பெண் கல்வி முறை இருக்கு இல்லையா? இந்த வெள்ளைக்காரன் தான் நாசம் பண்ணான். அவனுக்கு செய்முறை செய்முறை சொல்லிக் கொடுத்தா இந்தியர்கள் அறிவாளி ஆயிருவான்னு சொல்லிட்டு வேணும்னு என்ன பண்ண தெரியுமா? அறிவியலை கூட செய்முறை செய்யாம வெறும் தியரியா எழுதி பாஸ் பண்ணிக்கோ. பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு போயிருன்ட்டா. வேலைக்கு வந்து சம்பளம் கிடைக்கும்ட்டா. அதாவது படிச்ச அறிவு வராது. படிச்சா உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்தவன் அவன் தான். புரியுதுங்க ஐயா. அதாவது படிச்ச அறிவு வரும்னு வள்ளுவர் சொல்றாரு. படிக்க படிக்க அறிவு வரும், படிச்ச சிந்தனை வரும். அதை நூலகங்கள்லாம் கட்டி வச்சாங்க. அதுக்குன்னு கேட்டா படிச்ச அறிவு வரும் தான். இப்ப என்ன பண்ணான்? படிச்ச வேலை கிடைக்கி படிச்ச எங்கிட்ட அடிமையாயிருன்ட்டான். உடனே என்ன பண்ணிட்டாங்க? ஓ படிச்ச நான் வேலைக்கு போக தேவையில்லை, படிச்ச வேலை செய்ய தேவையில்லை, படிச்ச வெள்ளைக்காரனுக்கு அடிமையாயிருந்தாலும் எல்லாரும் அடிமை ஆயிட்டாங்க. புரியுது புரியுதுங்க. அந்த அடிமை உலகம் பூரா பரவிடு. எங்கெங்க வெள்ளைக்காரன் கால் வச்சு அந்த நாடெல்லாம் உருப்படி இல்லாம போயிடுச்சு. சில ஐரோப்பிய நாடுகள் மட்டும் தப்பிச்சிடுது. சரிங்க ஐயா. இப்ப நாம என்ன பண்றோம்னா, நாம தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றோம்னா உடம்பு கழிவு எடுக்கிறோம். நாம ஒண்ணு அப்ப நாகரிகத்துல முன்னேறி இருக்கிறானா ஆரோக்கியத்தில் பின்னோக்கி போயிட்டோம். ஓ ஆமாங்க ஐயா. புரியுதுங்க. நாகரிகத்துல முன்னேறி பாரு நினைச்சவங்களோட பேசிட்டு இருக்கிறோம். கார் வச்சிருக்கிறேன், பைக் வச்சிருக்கேன், விமானம் வச்சிருக்கிறேன், சொந்தமா ஹெலிகாப்டர் கூட வச்சிருக்கிறாங்க சில பணக்காரர்லாம். ரைட்டு தான். நான் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வந்து செத்து போறானே கிறக்க முடிச்சாலவே. ஆமாங்க ஐயா. சக்கரை நோய் செத்து போறவன் எல்லா வெள்ளக்காரன் போற சக்கரை நோய் சாகுறேன். இந்தியாவில பாத்தீங்கன்னா சக்கரை நோய் வந்து அது வந்து குஷ்டரோகத்தினோட இன்னொரு பிறவி அது. சக்கரை நோய்ங்களா? ஆமா. குஷ்டரோகம் வந்தாலும் கை காலெல்லாம் அடுக்கி கண்டு விழுந்துரும். சக்கரை நோய் வந்தாலும் கை கால் அடுக்கி கண்டு விழுந்துரும். நடக்குதே இல்லையா? ஆமாங்க ஐயா. அப்ப குஷ்டரோகம் வந்தாலும் உடம்பு கருத்து போயிடும். சக்கரை நோய் வந்தாலும் உடல் கருத்து போயிடும். ஆமாங்க ஐயா. இப்ப வந்துருச்சா இல்லையா? அப்ப குஷ்டரோகத்தை ஒழிச்சிட்டேன்னு சொல்றாங்க. அட முண்டங்களே குஷ்டரோகத்தை ஒழிக்கல. அது வந்து வேறமா மாறிடுது. எது மாறுது? சக்கரை நோயா மாறிடுது. ஓ புரியுதுங்க ஐயா. புரியுதுங்க. சக்கரை நோய் வந்தாலும் கை கால் போயிரு, காடு போயிரு, கண்ணு போயிரு, அழுகி போயிரு, கால் கருத்து போய் புண்ணு வந்து சீவடிச்சு நாத்தம் மெடும்பி கால் புடந்து கை புடந்து காலை வெட்டி கையை வெட்டி முழங்கால் வரைக்கும் வெட்டி இடுப்பு வரைக்கும் வெட்டி அடிக்கி அடிக்கி அடிக்கலுக்கு நித்தம் அழுகி சாவான். சரியா? புரியுதுங்க ஐயா. இந்த கொடூர தண்டனை நமக்கு தேவையான்னு கேக்குறேன். வேணாங்க ஐயா. தேவையில்லைங்க ஐயா. அப்ப நம்ம அப்படின்னா யாருமே நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை இயற்கைக்கு நமக்கான தொடர்பு. என்னது? இயற்கைக்கு நமக்கான தொடர்புங்க ஐயா. அதுதானே ஃபைனலா வர முடியும். உங்க இயற்கை தான் அறிவு கொடுத்தது. இயற்கை தான் உங்களுக்கு கேள்வி கேட்குது. இயற்கை தான் எல்லாமே கொடுக்குது. ஆமாங்க ஐயா. நாம பெற்றோர் வயிற்றுல இறங்கி வந்துருக்கு. அது ஒரு தபால் அது ஒரு அஞ்சல் அலுவலகம் மாதிரி தான். ஆமாங்க ஐயா. வந்தாச்சு வெளி வந்தாச்சு. அப்புறம் யாரோட தொடர்பு வச்சுக்கணும்? இயற்கையோட தொடர்பு வச்சுக்கணும். இந்த இயற்கையோட தொடர்பு வச்சுக்கிற பழக்கம் வந்து வெள்ளைக்காரன் கிடையாது. சரியா? புரியுதுங்க ஐயா. அப்ப நம்ம என்ன இந்த சிஸ்டமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணோம்னா இது ஒரு விஷயம் இல்லை. மறுபடியும் நம்ம இதை பத்தி பேசுவோம். இதை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த நீங்க முதல்ல அந்த 3000 கட்டி விட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் அனுப்பிச்சிருப்பேன். அது பாத்தீங்கன்னா அந்த எண் அனுப்பிச்சிருப்பேன். ஜிபே நம்பர், ஜிபே எண் அதுல கட்டி விட்டு இன்னைக்கே நீங்க சேர்ந்துக்க. முதல்ல தியரி படிப்போம். சரியா? சரிங்க ஐயா. நல்லதுங்க. அது ஒரு மாசத்துல தியரி முடிச்சுக்கலாம். ஒரு மாசத்துல. சரிங்க ஐயா. அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம். அதுக்கப்புறம் நீங்க 10 மாசம் சேர்றதுக்கு நம்ம யோசிப்போம். அதெல்லாம் யோசிக்கணும். அதெல்லாம் உங்க சூழல் இருக்குதா, வருமானம் இருக்குதா, வாய்ப்பு இருக்கா,
அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். எடுத்தோடனே அதெல்லாம் பேசணுங்கிற அவசியம் இல்லை. நல்லதுங்க ஐயா. முடிவு பண்ணுங்க, மறுபடியும் பேசுவோம். சரிங்களா? நன்றி, நன்றி, நன்றி. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா.